தூத்துக்குடி அருகே +2 மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பாலியல் வன்கொடுமையையும் பெண்களுக்கான பாதுகாப்பின்மையும் தமிழகத்தில் தினசரி செய்தியாகிவிட்ட நிலையில் சிறுமியை காணவில்லை என உறவினர்கள் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் மெத்தன போக்குடன் செயல்பட்டுள்ளது காவல்துறை என்ற குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார். 10ஆம் வகுப்பில் நன்கு படித்து மாவட்ட அளவில் பரிசு பெற்று தற்போது 12ஆம் வகுப்பு பயிலும் ஒரு மாணவியை காணவில்லை என்று புகார் அளிக்க பெற்றோர் வந்தால் நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக மிகவும் அலட்சியமாகவும் காணாமல் இருந்த பெண்ணை சந்தேகிக்கும் வகையிலும் காவல்துறை செயல்பட்டதாக வரும் தகவல்கள் திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த அளவிற்கு பெண்கள் பாதுகாப்பில் அக்கறையின்றி சீர்கெட்டுள்ளது என்பதை காட்டுவதாக அவர் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றதாகவும் அவர்களிடம் காவல்துறையும் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் செய்திகள் வருகின்றன. குற்றவாளிகளை உடனே கண்டறிந்து விட்டால் உறவினர்கள் போராட்டத்தை முடித்துவிடப் போகின்றனர். இதற்கு ஏன் ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் சமாதானம் பேச வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எதையாவது மறைக்கவோ வழக்கை நீர்த்து போக செய்யவோ குற்றவாளிகளை ஏதேனும் வகையில் காப்பாற்ற வேண்டும் என திமுக அரசும் முயற்சிக்கிறதா என்றும் அவர் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். வேடநத்தம் பாலியல் கொலை குற்றத்திற்கான எச்சரிக்கை இருந்தும் அதை தடுக்காமலும் குற்றவாளிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்காமலும் இருக்கும் திமுக அரசிற்கு எனது கடும் கண்டனங்கள் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். வேடநத்தம் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புள்ள குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்து அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். பவித்ரா.